பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கு பார்க்குற இந்த டைட்டில் வந்து நம்ம எல்லாருமே நம்ம மைண்டில் வந்து யோசிச்சுற ஒரு டைட்டில் தான். என் ஜெபத்துக்கு வந்து பதில் கிடைக்க நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும், நான் எவ்வளோ நாள் காத்திருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்கலாம். எல்லாருமே நம்ம வந்து என்ன நினைப்போம் அப்படின்னா, நான் இன்னைக்கு காலையில நான் ப்ரேயர் பண்ணிட்டேன் அப்படின்னா, சாயந்தரத்துக்குள்ள அந்த விஷயம் நடந்துரும் அப்படின்னு. ஆனா நெறைய நேரம் பிராக்டிகலா பார்த்தோம் அப்படின்னா நடக்காது. ஒரு சில ஒரு நேரம் சில நடக்காது. காரியங்களுக்கு பாசிபிள் இருக்கு. ம். ஆண்டவருக்கு தெரியும் பாத்தீங்களா? அவர்தான் அந்த தக்க சமயத்துல அதினதின் காலத்துல வந்து நேர்த்தியா செய்கிறவர். ம். ஒரு சில நேரம் வந்து நமக்கே வந்து ஒரு சில ஜெப குறிப்புகள் உடனே பதில் வந்த மாரி இருக்கும். ம். ஒரு சிலதுகள் இருக்கும். நம்ம அது அதை என்ன ம். அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதலாவது எசேக்கியா ராஜாவ பத்தி பார்க்கலாம். இவருக்கு உண்மையாமே ஆண்டவர் 5 நிமிஷத்துல 5 நிமிஷம் கூட ஆகல. ம். அதுக்குள்ளேயே ஆண்டவர் வந்து பதில் குடுத்துட்டார். ஏன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இதுதான். அநேகருக்கு தெரியும். நீங்க 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா தெரியும். அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி வராரு. எசேக்கியா ராஜாட்ட வந்து, "நீ உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணுப்பா. நீ வந்து சாகப் போற." இந்த வியாதி வந்து உனக்கு சாகக்கூடிய ம். ஒரு வியாதி தான். அதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு போயிட்டாரு. விறுவிறுன்னு போயிட்டாரு. உடனே வெயிட் பண்ணி எதுவுமே பண்ணல. விறுவிறுன்னு போயிட்டாரு. அப்ப எசேக்கியா ராஜா வந்து அப்படியே திரும்பி அழுகுறாரு. ஐயோ! ஆண்டவரே, நான் வந்து உமக்கு முன்பா எவ்வளோ மன உத்தமமா நடந்தேன். உமக்கு ஏன் அப்படி பிரியமானவா. சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க அந்த ராஜாக்கள்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ ராஜாக்கள் வந்து விக்கிரக தோப்புகள வச்சு ரொம்ப இது பண்ணாரு. அதுல ஒரு 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 பெஸ்ட்டான ஒரு ராஜானா, அதுல 1, 2 ராஜாவ தான் நம்ம எண்ணி சொல்ல முடியும். இது ஆண்டவருக்காக நின்னாங்கன்னு. எப்படி சொல்ல? தாவீது ராஜாக்கு அப்புறமே இந்த மாரி 1, 2 ராஜாக்கள விரல் விட்டு எண்ணலாம். அவ்வளோதான் அந்த ராஜாக்கள் மட்டும் தான் உருப்படியா இருந்தாங்க. அதுல ஒரு ராஜா தான் எசேக்கியா ராஜா. அதனால தான் அவரு சொல்றாரு. ம். நான் உமக்கு முன்பாக நான் எல்லா விக்கிரக தூப இதெல்லாம் உடைச்சு போட்டு உத்தமமா தான ஆண்டவரே நான் நடந்தேன் அப்படின்னு ம். அவரு சொல்றாரு. அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த ஜெபத்த ஆண்டவர் கேட்டு ஏசாயா தீர்க்கதரிசி அந்த அரண்மனை முற்றத்துக்கு கூட போல. அந்த போற அந்த இடத்திலேயே அவருக்கு திருப்பி ஒரு வார்த்தை உண்டாது. நம்ம வீடுகள்னா சின்னதா இருக்கும். ஆனா அரண்மனைனா பெருசா கொஞ்சம் இருக்கும். பெருசா ஸோ இருக்கும். கொஞ்சம் அவர் நடந்து போயிருப்பாருன்னு வைங்களேன். அந்த இதுக்குள்ளேயே ஆண்டவருக்கு திருப்பி வார்த்தை அனுப்பி, "நீ திருப்பி போய் எசேக்கியாட்ட சொல்லு. உன் விண்ணப்பத்தை கேட்டேன். உன் கண்ணீரை கண்டேன். கண்டேன் இதோ 15 வருஷங்கள் நான் கூட்டுவேன்னு போய் சொல்லு" அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருக்கெல்லாம் ஒரு இம்மீடியேட் ஆன்சர் வந்து கிடைச்சிருச்சு. அவர் ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணல. ஒரு 1 வாரம், ஒரு 3 ம். நாளு, 5 நாளு, 10 நாள் அப்படிலாம் வெயிட் பண்ணவே இல்ல. அப்ப ஒரு சில பதில்கள் நமக்கும் இதே மாரி உடனே கூட நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்து 2வது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தானியேல். தானியேல அவர எடுத்துக்கலாம். அவர் வந்து ஒரு ஒரு ரொம்ப மன பாரத்துல ஒரு குமுறல் தேசத்துக்கு வந்து ஒரு விடுதலை கிடைக்கணும். இந்த ம். சிறையிருப்புலாம் மாறணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு துக்கத்தோட தான் அந்த ஒரு 21 நாள் வந்து அந்த ஒரு உபவாசத்த வந்து அவர் இருக்கார். ஆண்டவர் பைபிள்ல சொல்லியிருக்கு. அவர் உபவாசம் இருந்த அந்த முதல் நாளே பரத்துலருந்து பதில் வந்து இறங்கிருச்சு. ஆனா, இது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு சில ஜெபங்கள் வந்து நம்ம வந்து இது வந்து நமக்கு மட்டும் தனிப்பட்ட இப்ப அன்னைக்கு எசேக்கியா ராஜா வந்து ராஜா பர்சனல். வந்து பர்சனல் அவருடைய பர்சனல். இது வந்து வேற யாருக்குமே இல்ல. ஆனா இந்த தானியேல்ங்கிறது ஒரு தேசத்தினுடைய ஒரு இதே. ம். ஒரு தேசத்தினுடைய பாரமோ, தேசத்தினுடைய விடுதலை, தேசத்தினுடைய சிறையிருப்பு மாறுறதுக்காக அவரு ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது இந்த பிசாசு வந்து அவ்ளோ சீக்கிரம் வந்து விடாது. வராது. ம். அதனால இந்த ஜெபம் என்ன ஆகுது அப்படின்னா, ஆண்டவர் வந்து ஆனா ஒரே நாள்ல ஆண்டவர் வந்து எசேக்கியா ராஜாவுக்கு சொன்ன மாதிரியே தானியேலுக்கும் அப்பவே வந்து பதில் சொல்லிட்டாரு. ஆனா அந்த வான மண்டலத்துல இருக்கிற அந்த பொல்லாத ஆவியின் சேனைகள் வந்து போராடுது. தேவ தூதர்களோட போராடுது. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களோட போராடுது. அவங்களால ஜெயிக்க முடியல. அடுத்து வந்து மிகாவேல் தேவதூதர் வாராரு. வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க. எப்பா இது முடியல ஹெல்ப்புக்கு. அவர் வந்து 21 நாளுக்கு அப்புறம் போராடி அதுக்கடுத்து தானியேல்ட்ட வந்து அந்த பதில் வருது. நம்ம நினைக்கலாம் தானியேல் பார்வையில கூட 21 நாள் கழிச்சு ஆண்டவர் வந்து நமக்கு பதில் தாராரே அப்படின்னு கூட இது பண்ணலாம். அதனாலதான் வந்து அந்த தேவதூதர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இல்லப்பா இது உனக்கு பதில் உனக்கு நாளே உனக்கு வந்துருச்சு. ஆனா மேல பிரச்சனை போராட்டத்துல நாங்க ஜெயிச்சு நான் இப்ப உனக்கு வந்து இந்த இடத்துல பதில் குடுத்துருக்கேன். ஒரு சில நம்மளுடைய ஜெபங்கள் வந்து அப்படிதான் ம். இருக்கும். நம்ம ஒரு குடும்பத்தை சுத்தி, நம்ம தேசத்தை சுத்தி, நம்மளோட கனெக்ட் பண்ணியிருக்க நிறைய லிங்க் சுத்தி இருக்கும் நம்மளுடைய அந்த ஜெபங்கள். அதனால அந்த பிசாசு வந்து இத நம்ம விடுதலை ஆக்கணும். இங்க இருக்க எல்லாரும் விடுதலை ஆயிருவாங்களேன்னு நினைச்சு, மேல எங்க வானமண்டலத்துல இங்க கீழ வந்து கூட போராடல. மேலேயே போராடிருச்சு. அதனால ஒரு சில நாள் நீங்க வந்து சோர்ந்து போகாதீங்க. ஒரு சில ஜெபங்கள் வந்து இந்த மாதிரி போராடி, நமக்காக தேவதூதர்களே அந்த இடத்துல களம் இறங்கி போராடி தான் அந்த பதில வந்து நமக்கு தர முடியும். இப்ப நீங்க வணங்குன விக்கிரமா இருக்கலாம். இல்லன்னா ஏதாவது உங்க குடும்பத்துல உள்ள குடியின் ஆவி. அப்ப அதெல்லாம் என்ன நினைக்கும்னா, ஐயோ! இவ வந்து இந்த குறிப்பிட்ட ஆவிய தோற்கடிச்சிட்டான்னா, அந்த ம். தேசத்துல உள்ள அத்தன மக்களுக்குமே ஒரு விடுதலை கிடைச்சிரும்.
அட்லீஸ்ட் அந்த ஊர்ல உள்ள அந்த ஸ்பிரிட்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்களா, அவங்க எல்லாத்தையுமே விடுதலை அந்த கிடைச்சிரும் வல்லமை அட்லீஸ்ட் குறைவாச்சும் செய்யும். வல்லமை இவங்க குறைச்சாச்சும் வைக்கிறாங்க. நல்லா அப்படின்றதுக்காக போராடி தான் நமக்கு வந்து அந்த ஆன்சரை வந்து கையில கிடைக்க பண்ணுது. அந்த ம். மாதிரி எசேக்கியாவுக்கு வந்து அது அவருடைய பர்சனல்ன்றனால ரொம்ப வந்து பெருசா போராட்டம் ம். வரல. அந்த பதில் கிடைக்கிறதுக்கு போராட்டம் வரல. ஆனா தானியேலுக்கு ஒரு பெரிய 21 டேஸ் கழிச்சு தான் வந்து ம். ஆன்சர் வந்துச்சு. அடுத்து 3வது நபர் யாருன்னா அப்போஸ்தலர் பவுல். அப்போஸ்தலர் பவுல் வந்து ஆண்டவருடைய சத்தத்த பக்கத்துல இருந்து கேட்டவர் தான். ரொம்ப வந்து எல்லாமே பண்ணவர் தான். அவருக்குமே பதில் வரங்கள். வந்து வரங்கள்லாம் எல்லாம் வரங்களுமே இருக்கு. ஆனா வந்து அவர் ஒரு விஷயத்துக்காக பிரேயர் பண்றாரு. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் அசைற மாரி தெரியல. சரி 2வது டைம் பிரேயர் பண்றாரு. 3 முறை மூசு. பிரேயர் பண்றாரு. அவர் சரீரத்துல ஒரு முள் குடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த நேரத்துல என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாருன்னா, "என் கிருபை உனக்கு போதும்." ம். அதாவது இந்த பலவீனத்த நான் எடுக்க மாட்டேன். ஆனா என் கிருபை வந்து உனக்கு போதும். உன்னைய தாங்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்னுடைய பலன் வந்து உனக்கு பூரணமா விளங்கும்பா. நீ ரொம்ப அத குறிச்சு நீ ரொம்ப வந்து நீ பாரப்பட வேண்டாம். அது வந்து நீ அத விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் சொல்ட்டாரு. அது அப்படிதான் இருக்கும். நீ கடைசி வரைக்கும் இந்த 70 வருஷமோ, 80 வருஷமோ நீ உயிரோட இருக்க வரைக்கும் உனக்கு இருக்கும். நீ அத பத்தி நீ இன்னொரு டைம் நீ என்ட்ட கேட்காத. இது வந்து ம். போதும் அப்படிங்கிற மாரி ஆண்டவர் சொல்ட்டாரு. பவுல் பத்தின இந்த இத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஆண்டவர் வந்து பதில் குடுத்தாலுமே, எல்லா நேரமே நம்மளுடைய இருதயத்துக்கு ம். ஏற்ற மாரி பதிலோ, "ஓகே நான் வந்து உனக்கா பண்றேன். உன் வியாதிய நான் எடுக்கிறேன்." எல்லாமே வந்து நம்ம இருதயத்துக்கு ஏற்ற மாரி ஆண்டவர் சொல்லுவார்ன்னு நம்ம நினைக்கவும் முடியாது. ம். ஒரு சில இந்த மாரி ஒரு சில எக்செப்ஷனான கேஸும் வந்து இருக்கு. நம்ம பைபிள்ல. கண்டிப்பா. அதுக்காக நீங்க வந்து பயப்பட வேண்டாம். ஐயோ! அப்ப நான் பண்ற வேண்டிதலுக்குலாம் ஏன்னா ஆண்டவர் அது இப்படி உண்ம. சொல்லிருவாரோ? ஏன்னா அவருக்கு வந்து வரங்கள் அதிகமா இருக்கு. ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு நேரத்துல வந்து எப்படி சொல்லலாம், அன்னைக்கெல்லாம் மோசேயினுடைய சரீரத்த குறித்து அன்னைக்கெல்லாம் ம். பிசாசுகள் வந்து ரொம்ப போராடின தர்க்கம் பண்ணுச்சு. தர்க்கம் பண்ணாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட்ல இந்த பிசாசுக்கு வந்து இடம் குடுத்து, என் பிள்ளை வந்து அந்த இடத்துல வந்து விழுந்துறக்கூடாதுன்னு ஆண்டவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தார். அதனால தான் அந்த முள் வந்து குடுக்கப்பட்டது. ஆண்டவர் அதிலே அந்த வசனத்த தன்னை பெருமையா உயர்த்தாதபடிக்கு ம். அந்த முள் வந்து எனக்கு அது குட்டும் சாத்தானா இருந்துச்சு. அத பார்க்கும்போதெல்லாம் வந்து ஏன்னா சாதாரண ஒரு மனிதர் கிடையாது. அவர் கேரி பண்ணிட்டு போற அனாயிண்டிங் வந்து ரொம்ப ஒரு சாதாரணது கிடையாது. அத போயி சும்மா சாதாரண ஏதோ ஒரு பிசாசினுடைய கையில போய் அத வந்து அவ்ளோ பெரிய பரிசுத்தமான அனாயிண்டிங்க. வரங்கள் பாத்து இன்னைக்கெல்லாம் ஒரு வரம் இருந்தாலே பெரிய லெவல்ல இருக்கும். அவர் பாருங்க 9 வரங்களை கேரி பண்ணியிருக்காரு. ஆவியின் கனிகள கேரி பண்ணியிருக்காரு. அப்படி பார்த்துக்கோங்க. அப்ப அவர் எந்த அளவுக்கு அவர்ட்ட அனாயிண்டிங் இது இருக்கும். ஆண்டவர் பார்த்தாரு. இவ்வளவு வச்சிருக்க ஒரு பையனுக்கு நம்ம கண்டிப்பா நம்ம வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து இது பண்ணிறக்கூடாது. இதனால நான் இவன இழந்துறக்கூடாதுன்னே ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வந்து இது பண்ணாரு. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, "நீ உனக்கு அது குட்டும் சாத்தானா இருந்தாலும் பரவாயில்லப்பா. என்னுடைய கிருபை வந்து உனக்கு போதும்." அதுக்கு மேல அவர் ஜெபம் பண்ணியிருக்க மாட்டாருன்னு நான் ம். விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவரு அவர் தான் எழுதுறாரு. அவரே சொல்றாரு. அதுக்கப்புறம் ம். பலவீனத்த குறித்து அவர் சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாரு. ம். ஏன்னா, நான் என் பலவீனத்துல அவருடைய வல்லமை இறங்குது. ம். ஏன்னா நமக்கே தெரியும். இப்போ ஒரு சில நேரம் பார்த்தோம்னா, அந்த விஷயம் நம்ம செஞ்சிருக்க முடியவே முடியாது. நம்ம ம். பலத்தினால. அப்ப ஆண்டவருடைய வல்லமை இருந்தனால தான் அத செய்ய முடியும் கண்டிப்பா. அப்படின்றத நம்ம ம். உணர்ந்திருப்போம். எல்லா கிறிஸ்தவங்களுமே ஏதோ ஒரு பாயிண்ட்ல நீங்க அத உணர்ந்திருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் உங்கள பலப்படுத்தியிருக்காரு. அந்த பலவீனத்திலே அவருடைய பலன் வந்து இறங்கியிருக்கு. இந்த இடத்துல நம்ம என் என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலளிக்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னா, இப்ப எசேக்கியா ராஜா மாரி உடனே இம்மீடியட்டா கூட உங்களுக்கு ஆன்சர்ஸ் வரலாம். ம். தானியேலுக்கு மாரி ஆன்சர் வந்தும் ஒரு காலங்கள் டிலே ஆகுதுன்னா, மேல கூட யுத்தம் நடக்கலாம். ம். இப்ப பவுலுக்கு வந்து ஆனா வந்து ஆன்சர் குடுத்துட்டாரு. குடுத்துட்டாரு. ஆனா குடுத்தது வந்து அவருக்கு சாதகம்னு சொல்ல முடியாது. ம். இருந்தாலும் ஆண்டவர் வந்து பதிலளிக்கிற தெய்வம். ஆமா. நம்ம இந்த இடத்துல அதான் புரிஞ்சுக்கணும். பதிலே ஆண்டவர் அளிக்காம யாருமே இருந்தது கிடையாது. அவர் நோன்னு சொன்னாலும் அதை தெளிவா நம்மகிட்ட சொல்லுகிற தேவன். சொல்லிருவாரு. இல்ல இது வந்து உனக்கு கிடையாது. ம். ஒரு சில பேருக்குலாம் திருமணத்துக்கு இது நான் ஓகேவான்னு கேட்பாங்க. ஆண்டவர் தெளிவா சொல்லிருவாரு. இல்ல இந்த நபர் வந்து உனக்கு கிடையாது ம். அப்படின்றத ஆண்டவர் சொல்லிருவாரு. ஒரு சில ஜாப், ஒரு சில பிசினஸ் இது உனக்கு கிடையாதுன்னா கிடையாதுன்றத ஆண்டவர் சொல்லிருவாரு. ஆனா எப்படியோ ஆண்டவர் வந்து நமக்கு பதில் வந்து தருகிற தெய்வம். நெறைய பேருக்கு என் ஜெபத்துக்கு நான் இவ்ளோ நாள் தான் காத்திருக்கிறது. பதில் கிடைக்குமா? கிடைக்காதான்ற மாரி ஒரு ஆசிலேஷன்லயே வந்து நெறைய பேர் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கா தான் இந்த வீடியோ. நம்ம கடைசியா ஒரு நபர பார்க்கலாம். அடுத்து நம்ம கடைசியா பார்த்தோம் அப்படின்னா யாருன்னா, எலியா தீர்க்கதரிசி. எலியா தீர்க்கதரிசி வந்து அவர் பிரேயர் பண்றாரு. பிரேயர் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து மழை வந்து ஸ்டாப் ஆகுது. ஏன்னா, அங்க இஸ்ரவேல்ல பயங்கரமான ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் வந்து செய்றாங்கன்னோனே, அவர் பிரேயர் பண்றாரு. ஏன்னா, எல்லா செழிப்பு இது அட்லீஸ்ட் மழை இல்லாட்டினாலாச்சும் இவங்க ஆண்டவர்ட்ட வந்து ஆண்டவர்ட்ட திரும்புவாங்க திரும்புவாங்க அப்படின்னு. அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர் பண்றாரு. அந்த இடத்துல மழை. கிட்டத்தட்ட மழை இல்ல. ஆண்டவர் அவர் ஜெபத்த கேட்டு அந்த இடத்துல மழை. கிட்டத்தட்ட 3 3 வருஷம் வருஷம். அந்த இடத்துல வந்து அ மழை இல்லாமல் இருந்துச்சு.
அதுக்கடுத்து அதுக்கடுத்து பார்க்குறாரு. அப்படியும் வந்து இது பண்ணல. அப்புறம் பெரிய "ஏப்பா நீங்கலாம் வாங்கப்பா ஒத்தைக்கு ஒத்தைக்கு நம்ம போராடுவோம் நம்ம" அப்படி சொல்லிட்டு தீர்க்கதரிசிகள், பாகாலின் தீர்க்கதரிசிகள், எலியா தீர்க்கதரிசி மட்டும் நின்னு பயங்கரமா வந்து ஒரு அற்புதம் அந்த இடத்துல வந்து பயங்கரமா இருக்குது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து சொல்றாரு, இப்ப இப்ப ஆண்டவருடைய இன்னைக்கே மழை வரும். இன்னைக்கு வந்து மழை வரும்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆகாப் ராஜாட்ட சொல்லிவிட்டு, "இன்னைக்கு வந்து மழை வரும். நீ சீக்கிரமா போப்பா. இந்த இடத்த விட்டு நீ சீக்கிரமா போங்கிறாரு." அப்ப வந்து அவரு ஜெபம் பண்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஜெபம் பண்றாரு. போய் அவன் வேலைக்காரன போய், "நீ பார்த்துட்டு வா. பார்த்துட்டு வா. அங்க ஏதாச்சும் மழை வர்றதுக்கு அடையாளம் இருக்கா?" அப்படின்னு கேட்கிறாரு. அவன் வேலைக்காரன் பார்த்துட்டு வந்து, "அடையாளம் ஒண்ணும் இல்ல." அடுத்து 2வது டைம் ஜெபம் பண்றாரு. "இப்படியே போய் பார்த்துட்டு வா" அப்படிங்கிறான். அங்க அடையாளம் இல்ல. 3வது டைம், 4வது டைம், 5வது டைம், 6வது டைம், 7வது விசை தான் அந்த வேலைக்காரன் அங்க போய் இவரு ஜெபம் பண்ணி, ஜெபம் பண்ணி 7வது விசை அங்க பார்க்கும்போது தான், ஒரு சின்ன கையளவு மேகம் வந்து அங்க தெரியிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் இவர் சொல்றாரு, "போ அந்த ஆகாப் ராஜாட்ட போய் சொல்ல படையெடுத்து ஓட சொல்லு. இங்க பயங்கரமா மழை பெய்ய போது." ஒரு சில நேரம் நம்ம ஜெபம் பண்ற ஒரு ஜெபம் வந்து, முதல் விசை வந்து நமக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். 2ஆம் விசை இது ஒண்ணுமே இருக்கலாம். ஆனா ஜெபித்துட்டே இருக்கணும். சோர்ந்து போகாமல் ஜெபிச்சோம். அந்த 7வது விசையும் ஃபுல்லா மழை பெய்யல. அந்த ஸ்பாட்ல கையளவு மேகம். ஒரு சின்ன ஆசீர்வாதம் தெரிஞ்சோனே அவருக்கு தெரிஞ்சுச்சு. ஓகே. இன்னைக்கு இந்த இடத்துல ஆண்டவர் என் ஜெபத்துக்கு வந்து பதில் குடுத்துட்டாரு அப்படின்னு. நம்ம மொத விசை ஜெபம் பண்ணிட்டு 2வது விசை ஜெபம் பண்ணிட்டு நம்ம சோர்ந்து போயிரும். ஆண்டவர் தான் என் ஜெபத்துக்கு பதிலே குடுக்கல. எத்தன நாள் ஆயிடுச்சு. அடுத்து 3வது விசை, 4வது விசை ஜெபத்தையே பண்றதே கிடையாது. இன்னைக்கு அநேகர் நம்ம பண்ற தப்பே அதான். அடுத்து நம்ம ஜெபம் பண்றதே கிடையாது. ஆண்டவர் அந்த 7வது விசைன்னு வச்சிருந்தாருன்னா, அந்த நேரம் தான் அந்த அற்புதம் வந்து நடக்கும். அன்னைக்கு பாருங்க எலியாவுக்கு எவ்ளோ ஒரு விசுவாசம் இருந்திருக்கு. ம். இன்னைக்கு ஆண்டவர் மழை ஊத்த போறேன்னு சொல்ட்டாரு. ஆனா அது ஊத்துற வரைக்கும் நான் ஜெபிக்க ஜெபிப்பேன். போறேன். சோ ம். எனக்கு ஆண்டவர் சின்ன ஒரு அடையாளமாவது காமிக்கணும். அந்த காமிக்கிற வரைக்கும் என் ஜெபத்த நான் நிப்பாட்ட மாட்டேன். அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட சோர்ந்து போகாமல் விழித்திருந்து அவர் வந்து ஜெபத்துல இருந்தனால, அந்த இடத்துல அந்த அன்னைக்கு வந்து ஒரு அற்புதம் வந்து ஒரு நடந்துச்சு. அவர் மழை பெய்யக்கூடாதுக்குன்னு ஜெபம் பண்ணியிருக்காரு. மழை பெய்யறதுக்கும் அவர் வந்து ஜெபம் பண்ணியிருக்காரு பாருங்களேன். அ அப்படிப்பட்ட ஆண்டவர் வந்து நம்மளுடைய ஜெபத்திற்கு வந்து பதில் வந்து அளிக்கிற தெய்வன் தான். கண்டிப்பா. எந்த ரூபத்திலயும் அது வந்து சொன்ன மாரி 7 விசையா இருந்தாலும் சரி, 5 நிமிடமா இருந்தாலும் சரி, 21 நாட்களா இருந்தாலும் சரி, இல்லப்பா இந்த பிரச்சனையே நீ மேற்கொண்டு தான் ஆகணும். இந்த பிரச்சனை நீ வாழ பழகிக்கோன்னு ம். சொன்னாலும் பரவால்ல. ஆனா நம்மளுடைய தேவன் வந்து பதிலளிக்கிற தேவன். ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கதான் நீங்க யாரும் வந்து சோர்ந்து போயிறாதீங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்துக்கும் பதிலளிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம். நீங்க சோர்ந்து போய் இருக்க சகோதர, சகோதரிகளுக்கு ஆவியானவர் உங்களுக்கு நேரடியா உங்கட்ட பேசிட்டு இருக்காரு. நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க அநேகருக்கு நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இதை பற்றி தெரியாத இந்த சத்தியத்தை தெரியாத அநேகர் அந்த இடத்துல இருக்காங்க, வெளிய இருக்காங்க. அவங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறோம். கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பாராக.